கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:4. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். The words of a man's mouth are as deep waters, and the wellspring of wisdom as a flowing brook. Amen. இன்றைய தியான வசனம் ஒரு அறிவுபூர்வமான வசனமாகும். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது ஒரு உவமை. மனிதன் பேசும் வார்த்தைகள் சில நேரங்களில் மேலோட்டமாக தெரியக்கூடும், ஆனால் அவை உள்ளார்ந்த எண்ணங்களை, உணர்ச்சிகளை, ஆழமான சிந்தனைகளை கொண்டிருக்கலாம். அவற்றை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆழமான பார்வை தேவைப்படும். ஆழமான ஜலம் என்பது அறிவு, ஞானம் மற்றும் ஆழமான சிந்தனைகளின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆழமான ஜலம் மேல்மட்டத்தில் அமைதியாக தோன்றினாலும் அதன் கீழ் பல ஆழமான உண்மைகள், சக்திகள் இருக்கலாம். அதுபோலவே ஒரு மனிதனின் சொற்கள் அவனுடைய உள்ளத்தின் நிலையை வெளிப்படுத்தும். அடுத்ததாக, ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். ஞானம் ஒரு ஊற்றாக இருப்பது போல, அது பாயும்போது ஒரு ஆற்றை போல நம் வாழ்வில் புத்திசாலித்தனத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கிறது. ஞானம் நிறைந்த வார்த்தைகள் ஒரு உயிரூட்டும் ஆற்றாக செயல்படுகின்றன. இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு உண்மை, அறிவு, தீர்வு போன்றவற்றை வழங்கக்கூடியவை. ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆறு என்பது ஞானம் மற்றும் அறிவு தொடர்ந்து வெளிப்படும் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எனவே இன்றைய தியான வசனம் ஒருவரின் பேச்சுகள் அவர்கள் கொண்டிருக்கும் அறிவு மற்றும் ஞானத்தை வெளிப்படுத்தும் ஒரு வழியாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் என்று நீதிமொழிகள் 10:11 வாசிக்கிறோம். நீதிமான் பேசும் வார்த்தைகள் உயிரூட்டும் நீர் போல இருக்கின்றன. மற்றவர்களுக்கு நலம், அறிவுரை, ஆறுதல் ஆகியவற்றை கொடுக்கும். ஆனால் துஷ்டன் வாயின் பின்னால் தீமை மறைந்திருக்கிறது. அது வெளியில் கெட்ட வார்த்தைகள், வன்முறை, ஏமாற்றம் ஆகியவற்றை உமிழும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும் என்று நீதிமொழிகள் 15:2 வாசிக்கிறோம். ஞானமுள்ளவன் நாவை ஒழுங்காக கட்டுப்படுத்தி அறிவுடன் பேசுகிறான். அவனது வார்த்தைகள் பயனுள்ள வழிகாட்டுதலை அளிக்கும். ஆனால் மூடன் கட்டுப்பாடின்றி பேசுவதால் அவனுடைய அறியாமை வெளிப்படுகிறது. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான் என்று நீதிமொழிகள் 20:5 வாசிக்கிறோம். ஒரு மனிதனின் உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள், நோக்கங்கள் வெளிப்படாமல் ஆழத்தில் மறைந்திருக்கும். ஆனால் ஞானமுள்ளவன் பேசும்போது அவை வெளிப்படத் தொடங்கும். அதாவது அறிவோடு பேசும் ஒருவர் மற்றவரின் மனதில் உள்ளதை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கெட்ட
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:29 மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பலனாக ஆவிக்கேற்ப நன்மையை தரும் வகையில் இருக்க வேண்டும். கட்டி எழுப்பும், ஆறுதல் அளிக்கும், ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை கடைப்பிடிக்க வேண்டும். இதையும் ஒத்துக்கிறீங்களா நீங்க? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று யாக்கோபு கூறுவதை அவருடைய நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒரே வாயிலிருந்து நன்மையும் தீமையும் வெளிவரக்கூடாது. நாம் பேசும் வார்த்தைகள் ஒரு தூய ஊற்றை போல நன்கு எண்ணப்பட்ட தூய்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவர் நமக்குள் ஜீவ ஊற்றை கொடுக்கிறார். அவை வார்த்தைகளில் வெளிப்படுவதால் நம்மால் பிறரும் உயிரூட்டப்படுகிறார்கள். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஒருவரின் சொற்களை மேலோட்டமாக மட்டும் பார்க்கப்படக்கூடாது. அவை எதை குறிக்கின்றன என்பதை ஆராய வேண்டும். ஞானத்துடன் பேசுவது நதி போல் பாயும் புனலாக வாழ்க்கையை ஊட்டும். வாய்மை, ஞானம் ஆகியவற்றால் சொல்லப்படும் வார்த்தைகள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் ஒரு தூணாக இருக்கும். சுருக்கமாக கூறினால், மனிதனின் வார்த்தைகள் ஆழமான பொருள் கொண்டவை. ஞானத்துடன் பேசும் வார்த்தைகள் ஆறு போல பாய்ந்து உயிரூட்டும் ஆற்றலை தருகின்றன. ஆக ஞானமுள்ளவனின் வார்த்தைகள் ஆழமான நீர் போல, சிந்திக்க வைக்கும் ஊற்றை போல திடீர் பாய்வாக உயிரூட்டும். ஆற்றை போல் வழிகாட்டும், புத்திசாலித்தனமாக நலன் அளிக்கும். எனவே நாம் பேசும் வார்த்தைகள் எப்பொழுதும் ஞானத்தோடும் கருணையோடும் கட்டி எழுப்பும் ஆவியோடும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நம்முடைய வாயும் ஜீவ ஊற்றாக மாறும். எனவே தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்போம். அவரே நம் உள்ளத்தில் ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் புறப்படும்படி கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.